வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழங்கிய விசேட அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செவ்வாய்க்கிழமை மாலை இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம். இலங்கையை வந்தடைந்துள்ள சர்வதேச நாணய நிதிய முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா செவ்வாய்க்கிழமை முற்பகல் கம்பளை பகுதிக்கு விஜயம். நாட்டில் நிலவும் சட்டமற்ற சூழலும் வன்முறை செயல்களும் தொடர்பாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் சில முன்னாள் தலைவர்களும் சில சட்டத்தரணிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சாகர காரியவசம் வலியுறுத்தல். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளில் வழக்குகளில் பல மர்மங்களும் சிக்கல்களும் மறைக்கப்பட்ட விடயங்களும் உள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணி கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழங்கிய விசேட அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செவ்வாய்க்கிழமை மாலை இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணம் இந்தியாவில் நடைபெறவுள்ள AI இம்பாக்ட் சமிட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. மனித குலத்தின் நலனுக்கு செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் மற்றும் நெறிப்படுத்தப்பட்ட முறையிலே பயன்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 19ஆம் தேதி உரையாற்ற உள்ளார். 5 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் 20 நாடுகளின் அரசு தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்கால திசைகள், அதனோடு தொடர்புடைய உலகளாவிய சவால்கள் மற்றும் அவற்றை சமாளிக்கும் வழிமுறைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இந்திய விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல நாடுகளின் தலைவர்களையும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தலைமையில் விசேட பிரதிநிதிகள் குழு 3 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக திங்கட்கிழமை பிற்பகல் இலங்கையை வந்தடைந்தது. கட்டுநாயக்கா பண்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தொழில் அமைச்சரும் பிரதி நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ அவர்கள் குழுவினரை வரவேற்றுள்ளார். தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களையும் அதன் விளைவுகளையும் நேரில் மதிப்பீடு செய்வதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கமாகும். அதன்படி செவ்வாய்க்கிழமை முற்பகல் கம்பளை பகுதிக்கு இந்த குழுவினர் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். மேலும் கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அனர்த்தத்திற்கு பின்னர் நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கும் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி இலங்கையர்களுக்கு உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் IMF வழங்கக்கூடிய ஆதரவு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த வழக்கமான சந்திப்புகளில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் இடையிலான தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி குறித்த போட்டியில் பங்கேற்க தீர்மானித்ததாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் சையத் மொஹ்சின் ரஸா நக்வி தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து அவர் இந்த தகவலை வெளியிட்டதோடு பாகிஸ்தான் பிரதமரின் சார்பில் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பார்வையிடுவதற்காக உள்துறை மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைச்சர் சையத் மொஹ்சின் ரஸா நக்வி, வெளிநாடுகளில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் சௌத்ரி சாலிக் ஹுசைன் உள்ளிட்டோர் இலங்கைக்கு வந்திருந்தனர். இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் வழங்கிய அன்பான வரவேற்புக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு அளிக்கப்பட்ட உபசரிப்புக்கும் அமைச்சர் நன்றி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்தி பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டங்களில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது பாகிஸ்தானின் விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் முதலீடு, தொழிலாளர் சந்தை மற்றும் சுற்றுலா துறைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரின் விஜயமும் தேசிய கிரிக்கெட் அணியின் வருகையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்தும் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். இலங்கையின் கோரிக்கையினை ஏற்று அணியை அனுப்ப நடவடிக்கை எடுத்ததற்காக பாகிஸ்தான் பிரதமருக்கு அவர் நன்றி தெரிவித்தார். குறைகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பாக நாடு முழுவதும் சட்டத்தரணிகள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் இருந்து விலகியதாக சமிந்த்ராணி கிரியல்ல தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெண்கள் வலுவூட்டல் சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட தேசிய பெண்கள் ஆணைக்குழு தற்போது செயலிழந்துள்ளதாகவும் அதன் தலைவராக இருந்து டாக்டர் ரமணி ஜெயசுந்தர் ராஜினாமா செய்ததை அடுத்து கடந்த 4 மாதங்களாக ஆணைக்குழு இயங்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் உரிமையை பாதுகாப்பதாக கூறும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேவையான நிதி ஒதுக்கீடுகளை செய்யாதது கவலைக்குரியது என்றும் தெரிவித்தார். அதேவேளை நாட்டில் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் 2025ஆம் ஆண்டில் 114 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் 60 கொலைகளும் பதிவாகியுள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டில் இதுவரை 9 கொலைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறினார். இத்தகைய சூழ்நிலை தேசிய பாதுகாப்பில் குறைபாடுகள் உள்ளதை காட்டுவதாகவும்
அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் நாட்டில் நிலவும் சட்டமன்ற சூழலும் வன்முறை செயல்களும் தொடர்பாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் சில முன்னாள் தலைவர்களும் சில சட்டத்தரணிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கட்சி தலைமைக்கு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறிய போது, கடந்த காலங்களில் ஜனாதிபதி நிலத்தின் மீது தாக்குதல் நடத்தி பொது சொத்துக்களை சேதப்படுத்தியவர்களை நீதிமன்றத்தில் வரவேற்று கைகூட்டி உற்சாகப்படுத்தியதுடன் விளைவாகவே இன்றைய நிலைமை உருவாகியுள்ளது என்றும் கூறினார். சட்டத்தை மீறுவோரை கொண்டாடியவர்கள் அதன் விளைவுகளை இப்போது சந்தித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 1971 மற்றும் 1989 ஆண்டுகளில் ஜனதா விமுக்தி பெரமுன ஏற்படுத்திய கிளர்ச்சிகளும் 30 ஆண்டுகள் நீடித்திருந்த புலிகளின் ஆயுத போராட்ட காலத்திலும் காணப்படாத அச்சம் இந்த சமூகத்தில் நிலவுகின்றது. கடந்த ஆண்டு 111 துப்பாக்கி சூட்டுகள் மற்றும் 60 கொலைகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த ஆண்டில் முதல் 47 நாட்களில் 9 கொலைகளும் 9 துப்பாக்கி சூடுகளும் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் பட்டப்பகலில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டமை அரசின் இயலாமையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் சமீபத்தில் பிரதமர் வெளியிட்ட யுத்தம் தொடர்பான கருத்து பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாட்டை பாதுகாத்த இராணுவத்தினருக்கும் அவமதிப்பாகும் என்று குறிப்பிட்டு அதற்காக பிரதமர் மன்னிப்பு கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்தை தக்க வைக்க தவறான வழிகளை பயன்படுத்த முயல்கிறது என்று குற்றம் சாட்டிய அவர் நாட்டை வன்முறை மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளின் கட்டுப்பாட்டுக்குள் விட முடியாது என்று தெரிவித்திருந்தார். கடன் சுமையற்றதும் தன்னிறைவு கொண்டதுமான வலுவான உள்நாட்டு பொருளாதார அமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கம் என்று தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹெந்துனத்தி தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய ஏற்றுமதியாளர்கள் கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அவர் மேலும் விளக்கிய போது 2030 ஆண்டுக்குள் நாட்டின் ஏற்றுமதி வருவாயை 36 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு உயர்த்துவதை அரசாங்கம் நிர்ணயித்துள்ள முக்கிய இலக்காகும். 2025 ஆண்டில் நாடு இதுவரை அதிகபட்சமாக 17.2 பில்லியன் டாலர்கள் ஏற்றுமதி வருவாயை பெற்றுள்ளதாகவும் அந்த அளவை படிப்படியாக அதிகரித்து இரட்டிப்பு செய்யும் திட்டமே அரசாங்கத்தின் முன்னுரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்று தேசிய சுதந்திரத்தையும் அடையாளத்தையும் பாதுகாக்கும் வலிமையான உள்நாட்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது அரசாங்கத்தின் நீண்டகால மூலோபாய நோக்கம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்குகளில் பல மர்மங்களும் சிக்கல்களும் மறைக்கப்பட்ட விடயங்களும் உள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது. அமைப்பின் அழைப்பாளர் தரிந்து உடுவகதர வெளியிட்டுள்ள கருத்தில் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அழுத்தம் செலுத்தப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து 2021 ஆகஸ்ட் 10 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தற்போது தொடர்ந்து விசாரிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் வழக்கில் முதல் சாட்சியாளராக ரோஹான் குணரத்னமும் இரண்டாவது சாட்சியாளராக ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் ஷாலையும் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் தாக்குதலின் சூத்திரதாரி குறித்து தகவல் வழங்கிய முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் DWRP செனவரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்த ஷானி அபேசர ஆகியோரின் சாட்சியங்கள் இன்றி விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஈஸ்டர் தாக்குதல் சதித்திட்டமாகும் என்றும் அது ராஜபக்ச குடும்பத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது என்றும் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற நிலையில் அதே நேரத்தில் ராஜபக்ச தரப்பு தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2021 ஆகஸ்ட் 10 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 21,000 குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் இந்த வழக்கு கொழும்பு 7 பௌத்தாலுக மாவட்ட NC76 அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.